வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு எவர் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாப்பிட திகட்டாத ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா பொட்டேட்டோ ஷார்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை துருவிக்கிறேன். இதை நீங்கள் மசிச்சும் போடலாம். துருவினீங்கன்னா உங்களுக்கு கட்டிலாம் எதுவும் இருக்காது, அதனால் துருவிக்கலாம். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் 5 துருவின பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் வேக வச்சு சோளம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ நான் சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு ஆரிகானோ பிடிக்காது, அதனால் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். கார்ன் இருக்கனால உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் முதலே நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக வேணால் நீங்கள் கார்ன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரளவு பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இது எதுக்குன்னா உள்ள சொதன்னு ஆகாமல் இருக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தின்னாக கலந்துருங்க. இது கோட்டிங்காக தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் அவுட்டர் லேயருக்காக பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட்டை ட்ரையாக டோஸ்ட் பண்ணிட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இதை மைதாவில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணிடுங்க. கேப் இல்லாமல் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம பைண்டிங்க்கு பொட்டேட்டோ போட்டிருக்கனால இது ஒரு கோட்டிங் பண்ணால் போதும். சீஸ் எதுவும் போட்டிங்கன்னா நீங்கள் 2 கோட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் சீஸ் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இது நல்லா கோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா இது முங்குற அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. ரொம்ப திருப்பி விட்டே இருக்க வேணாம். எல்லா சைடும் அதுவே ஈவனாக குக் ஆகிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சீஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இது நீங்கள் குக் பண்ணணும். இல்லாட்டி சீஸ் வெளியே வந்துச்சுன்னா ஒரு மாதிரி தெறிக்கும், எண்ணெய்லாம் தெரிச்சிரும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு டிப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மயோனைஸில் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மயோனைஸும் இந்த சில்லி சாஸும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது இந்த பொட்டேட்டோ ஷார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் கூட இது தான் கொடுப்பாங்க. நம்ம டிப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம சூப்பரான பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.